அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன சொல்ல இருக்கிறேன் என்றால், நாகப்பட்டினம் அருள்மிகு நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் வரலாறு. பெரியநாயகத்தம்மான்னு ஒரு அம்மா அந்த ஊரில் நெல்லுக்கடை வியாபாரம் பண்ணிட்டு கடை வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க கடையில் இருக்கும்போது ஒரு அம்மா மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு பெரிய பொட்டாக வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு நிறைய நல்லா பார்க்கவே முகம் பொலிவோட சிரித்த முகத்தோட அழகாக வந்திருந்தாங்க. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு நெல் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்ததான் அந்த அம்மா, பெரியநாயகத்தம்மாவுக்கு. அதனால் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க முகத்தையும் அந்த தேஜஸையும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தாங்களாம். திரும்பவும் அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு நெல் வேணும் அப்படின்னாங்களாம். சரிங்கம்மா இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு இந்த பெரியநாயகத்தம்மா வீட்டுக்குள்ளே போய் நெல்லை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அளந்து சாக்கில் இருந்த நெல்லை பிரித்து படியில் அளந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வெளியில் பார்த்தா இந்த மஞ்சள் சேலை கட்டிகிட்டு வந்தாங்களே அந்த அம்மா பார்க்க ரொம்ப அழகாக, முகம் நல்ல பொலிவோட சிரித்த முகத்தோட நல்லா பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அழகாக இருந்தாங்களாம். பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்திருக்கு. அவங்க போயிட்டு உள்ளேருந்து பார்க்கும்போது இவங்க வெளியில் பார்த்தா நெல்லை கொண்டுக்கிட்டு அவங்கள காணுமா. ஆஹா, வந்தவங்க நம்மளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பெரியநாயகத்தம்மா ரொம்ப வருந்திருக்காங்க. அவங்க போயிட்டாங்களே, நம்ம இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு வருத்தத்தோடே இருந்திருக்காங்க. அதோட நைட்டு தூங்கும்போது அவங்க கனவுல வந்திருக்காங்க. அதே மஞ்சள் சேலை கட்டினா அந்த அம்மா வந்திருக்காங்க. கனவுல என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு உங்கள் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் ஒரு புற்று இருக்குது, அங்கே தான் நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் கோயில் கட்டுங்க அப்படின்னு அவங்க கனவுல சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் ஊர் ஜனங்கள்கிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி என் கனவுல சொன்னாங்க. அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி வழிபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உடனே காலையில் அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. அந்த வேப்ப மரம் இருந்திருக்கு, நெல் புற்று இருந்திருக்கு. உடனே ஊர் ஜனங்களாக சேர்ந்து செஞ்சு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி வழிபட்டுருக்காங்க. அதுதான் நெல்லுக்கடை மாரியம்மன். அதனால தான் அந்த ஊருக்கு நெல்லுக்கடை மாரியம்மன் பேர் வந்திருக்கு. நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது அந்த ஊர். அந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, நம்ம வேண்டினதை எல்லாமே அந்த அம்மா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதோடு இல்லாமல் அவங்க மண்டபத்துக்கு பக்கத்துலேயே விமான அமைப்பு கொண்ட கருவறையில் எல்லையம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த நெல்லுக்கடை மாரியம்மனுக்கு கீழேயே ஒரு உற்சவர் மாதிரி அந்த அம்மனே இருக்காங்க. அவங்களுக்கு தான் அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க, மூலவருக்கு கிடையாது. இவங்க கையில் கத்தி, கபடம், தமரம், பாசம் 4 வச்சுருக்காங்க. இவங்க அதே மாதிரியே எல்லையம்மன் சன்னதின்னு தனி பிரகாரம் விமான அமைப்பு கொண்டவங்களும் இருக்காங்க. இந்தாண்ட வீரன் பெரியாச்சிங்கிறாங்களே அந்த சாமியும் இருக்காங்க. இதுதான் இந்த கோயில் தலை வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை நெல்லுக்கடை மாரியம்மன் வணங்குங்க. நன்றி, வணக்கம்.